ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் பரப்புரைக்காக மதுரை வந்தடைந்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று பரப்புரை மேற்கொள்கிறார். அதற்காக தற்போது மதுரை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். தேர்தல் பரப்புரைக்காக மதுரை வந்தடைந்திருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், ராகுல் காந்தியை வரவேற்பதற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் யாரெல்லாம் வந்திருக்காங்க? விரிவான விவரம். கண்டிப்பாக விஜேஷ், தென் மாவட்டங்களில் உள்ள இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்வதற்காக டெல்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலமாக தற்போது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மதுரை விமான நிலையம் வந்துள்ளார். இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருநெல்வேலியில் நடைபெறும் இந்த பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து மதுரை விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் தற்போது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தற்போது மதுரை விமான நிலையம் வந்துள்ளார். இங்கிருந்து இன்னும் சற்று நேரத்தில் தனி ஹெலிகாப்டர் மூலமாக திருநெல்வேலி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். அங்கு திருநெல்வேலி, விருதுநகர், கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையானது மேற்கொள்ள உள்ளார். இதனை முடித்துவிட்டு இன்று மாலை 6 மணிக்கு திருநெல்வேலி ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து மீண்டும் மதுரை விமான நிலையம் வந்து விமானம் மூலம் கோவை செல்ல உள்ளதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி மதுரை விமான நிலையம் வருகையொட்டி 7 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. விமான நிலையம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மதுரை மாநகர் காவல்துறை சார்பாக பலத்த பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் மதுரை விமான நிலையத்திலிருந்து திருநெல்வேலியில் நடைபெறும் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு இந்த ராகுல் காந்தி பங்கேற்பதற்காக சற்று நேரத்திலிருந்து புறப்பட உள்ளார். விக்னேஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.